வணக்கம் அன்பர்களே. சென்ற பதிவில் மிதுன ராசி நேயர்களுக்கு 2026 வருடம் கோட்சார ராசி பலன் எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னோம். அந்த வரிசையில் இப்போ கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குது, என்ன நன்மை உண்டு, என்னென்ன தீமை உண்டு, கோட்சார பலன் பொதுவாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அன்பர்களே, முதலில் கடகராசியில் பிறந்த மாணவ மாணவியர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, இந்த வருஷம் ஒரு நல்ல வருஷம். நல்ல ஆசிரியர்கள் அமைவார்கள். ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடத்தை நன்றாக கிரகித்து கொண்டு புரிந்து கொண்டு தன்னைத்தானே மேம்படுத்திக்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும். சுய அறிவுன்னு சொல்லுவாங்கள்ல, சுய சிந்தனை, அது அதிகமாக உதிக்கும் இந்த வருஷம். இதுவரை புரியாததெல்லாம் இனி புரிய ஆரம்பிக்கும், இதுவரை தெரியாத இனி தெரிய ஆரம்பிக்கும். புதிய கல்வி அல்லது புதிய கலைகள் கற்றுக்கொள்ள விருப்பப்படும் மாணவர்கள் கடகராசி சேர்ந்தவர்கள் இருந்தால் இந்த வருஷம் தொடங்கினா அது நல்லா உச்சத்தில் போய் நிறுத்தும். அதே சமயத்தில் ஆசிரியராக பணிபுரியக்கூடிய கடகராசி நேயர்கள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த வருஷம் பெயர், புகழ், பரிசு, பாராட்டு குவியும். நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் சாதனை படைப்பார்கள். அதன் மூலியமாக நீங்களும் பெருமைப்படலாம். அதே சமயத்தில் நீங்கள் என்ன துறையில் ஈடுபட்டாலும் அந்த துறையில் முன்னோடிகள், சாதனையாளர்கள் அவங்களுடைய புஸ்தகங்களை படிக்கிறதுக்கும் அவங்களுடைய நெருங்கி பழகிறதுக்கும் அவங்கள்ட்ட கருத்துக்களை கிரகித்து கொண்டு தன்னை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் கிடைக்கும் கடகராசினியர்களை பொறுத்தவரையிலும். ஒரு சில மாணவர்கள் மட்டும் பார்த்திங்கன்னா கண், காது, மூக்கு, தொண்டை, பல் போன்ற கழுத்துக்கு மேற்பட்ட உறுப்புகளில் நோய் உண்டாகி படிப்பு விஷயத்தில் தடை உண்டாக வாய்ப்பு உண்டு. எல்லாருக்கும் சொல்ல ஒரு சிலருக்கு, அது யாருக்குன்னா அவங்க சொந்த ஜாதகப்படி மாறுபடும், உண்டாக வாய்ப்பு உண்டு. ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தோல் நோய் வரும். சொறி, சிரங்கு, தேமல் போன்ற தோல் நோய் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்தவரையிலும் கடகராசியை சேர்ந்த மாணவர்கள் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்லா படிப்பு வரும், நல்லா படிச்சிருப்பாங்க. பரீட்சை டைமில் உடம்பு சரியில்லாமல் போய் பரீட்சை எழுத முடியாமல் போகிறதெல்லாம் இந்த மாதிரி நிலை தான். சரிங்களா? அதனால் இந்த வருஷம் உடல் ஆரோக்கியத்துக்கு கடகராசிரியர்கள் கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். பொறியியல் துறை, சட்டத்துறை, மருத்துவத்துறை போன்ற துறைகளில் படித்து வரும் கடகராசியை சேர்ந்த மாணவர்கள் இந்த வருஷம் ஒரு உன்னதமான காலம். நல்ல பெயர் புகழோட உங்களுடைய கல்வி சிறப்படையும், ஒரு நல்லபடி அமையும். மொத்தத்தில் கடகராசி சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குது. அடுத்து கடகராசியில் பிறந்த அன்பர்களின் தொழில் மற்றும் பொருளாதாரம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, வரவும் செலவும் சமமாக இருக்கும். சில அன்பர்கள் புதிய புதிய தொழிலை எப்படி செய்யலாம் அப்படின்னு கற்றுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக இந்த வருஷம் அமையும். அடுத்த வருஷம் நல்லாயிருக்கும். அடுத்த வருஷம் இந்த வருஷம் கற்றுக்கிறது அடுத்த வருஷம் செயல்படுத்துறதுக்கு உண்டான வருஷமாக இருக்கும். இப்போ கற்றுக்குவாங்க புதுசு புதுசாக. ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு இவர்களின் திறமையை இவங்க முதலாளியோ அல்லது மேலாளர்களோ அல்லது சக ஊழியர்களோ பயன்படுத்தி அவங்க பயனடைவாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் இந்த வருஷம் பயன் கிடைக்காது. அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ட்ரைனிங் இருக்கிறத நினச்சிக்கங்க, படிச்சுக்கிட்டு இருக்க நினச்சிக்கங்க. இந்த வருஷம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் அடுத்த வருஷம் இயற்கை நிறைய பலன்களை கொடுக்கும். அதனால் நீங்கள் மனம் சோர வேண்டாம். தக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்க யாராவது நம்பி இவர் நம்ம உதவி செய்வார், இவர் நம்பி வேலை செய்யலாம், இவர் கண்டிப்பாக நமக்கு ஆதரவு அளிப்பார், உதவி செய்வார் நம்பி செய்வீங்க. ஆனால் தக்க சமயத்தில் இந்த வருஷம் கைவிட்டுருவாங்க. இது உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடமாக மாறும். உங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கக்கூடிய சக்தியை வெளிக்கொண்டு வரதுக்கு இது ஒரு வாய்ப்பாக மாறும். இவனால் இந்த வேலை செஞ்சிட்ருக்கேமே, இதை விட்டால் வேறு வழி இல்லையே, கதி இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த வருஷம் உங்களே அறியாமல் உங்களுக்குள்ளே ஒரு வீறு கொண்டு ஒரு சக்தி எழுந்து அடுத்த லெவலுக்கு உங்களை உயர்த்தும். அதே சமயத்தில் அரசு சம்பந்தமான வேலைகளுக்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வருஷம் அரசு உத்தியோகம் அமையும். உங்கள் தொழில் விஷயத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு புதிய கூட்டாளிகள், புது புது நண்பர்கள்லாம் சேர்ந்து உங்களோட தொழில் வளர்ச்சிக்கு உதவி செய்வாங்க. உங்கள்கிட்ட திறமை இருக்கும்,
பணம் இருக்காது, இன்னொருத்தர் பணம் இருக்கும் திறமை இருக்காது. இப்போ 2 பேரும் ஒன்று சேருவீங்க. புரியுதுங்களா? ஒன்று சேர்ந்து உங்களால் அவரும் உயர்வார், அவரால் நீங்களும் உயர்வீங்க. அது மாதிரி வாய்ப்பு இந்த வருஷம் வரும். விஸ்வாசமான தொழிலாளர்கள் இந்த வருஷம் அமைவாங்க. அதாவது நான் நேர்மையாக தான் இருக்கேன், என் கூட வேலை செய்கிறவங்களும் நல்லா தான் வச்சுருக்கேன், நல்ல சம்பளமும் தர்றேன், ஆனால் என்கிட்ட வரவங்க பூரா யாரும் விசுவாசமாக இருக்கிறதே இல்லை, ஏதோ கடமைக்கு வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருப்பீங்க சில முதலாளிகள். இந்த வருஷம் கடகராசியை சேர்ந்த முதலாளிகளுக்கு நல்ல விசுவாசமான தொழிலாளர்கள் அமைவார்கள். சித்திரை மாதம், ஆவணி மாதம், மார்கழி மாதம், மாசி மாதம் ஆகிய இந்த 4 மாதம் மட்டும் தொழில் விஷயத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவு எதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க. உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு நல்ல தூரம் காட்டி இந்த மாதம் இந்த முடிவு எடுக்கலாமா வேண்டாமா அல்லது எப்போ எடுக்கலாம் என்னங்கிறத தெளிவாக கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் எடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், சித்திரை மாதம், ஆவணி மாதம், மார்கழி மாதம், மாசி மாதம் இந்த 4 மாதம்தான் தொழில் விஷயத்தில் பலவிதமான முடக்கங்களும் கஷ்டங்களும் சங்கடங்களும் உருவாக வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் தொழில் விஷயத்தில் எடுக்கக்கூடிய முடிவு பின் விளைவுகள் மோசமாக இருக்குங்கிறனால கொஞ்சம் பார்த்து எடுங்க. அன்றைக்கி எடுக்கிற முடிவு எதிர்காலத்தில் அது தீமை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும். மொத்தத்தில் தொழில் விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் கடகராசியை பொறுத்தவரையிலும் நடுநிலை 50-50, நன்மை 50 தீமை 50 அந்த லெவலில் தான் இருக்குது. அடுத்த வருஷம் இந்த வருஷம் விதைக்கிறதெல்லாம் அடுத்த வருஷம் அறுவடை பண்ணிக்கலாம். அடுத்த வருஷம் மிக மிக நல்லாயிருக்கும். அடுத்து கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கை இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கணவன் மனைவி எந்த விஷயத்துலையும் விட்டு கொடுத்து போகணும். யார் பெரிய ஆள் யார் சின்ன ஆள், யார் சொல்கிறத யார் கேட்கணும், யாருக்கு யார் கட்டுப்பண்ணுங்கிற போட்டிலாம் இந்த வருஷம் வேண்டாம். அது சரியாக வராது. அது உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளும் தீமையாக போயிடும். அதனால் அது வேண்டாம். அதே சமயத்தில் திருமணமாகி நீண்ட காலமாக புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த வருஷம் நல்ல செய்தி கிடைக்கும், புத்திர பாக்கியம் உண்டாகும். அதே சமயத்தில் கணவன் மனைவி 2 பேரும் ஒன்று சேர்ந்து சித்தர்கள் ஸ்தலம், யோகிகள் ஸ்தலம், மகான்கள் ஸ்தலம், பல புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியமும் இந்த வருஷம் உண்டாகும். நீங்கள் இந்த வருஷம் பேசுகிற பேச்சு சில பேர்த்துக்கு மனசில் புண்படுத்தக்கூடுங்கிறனால பார்த்து பேசுங்க. அதனால் குடும்பத்தை பிளவுபடுத்திடும். எந்த ஒரு விஷயத்தையும் யார்கிட்டையும் பேசுகிற முடி இந்த பேச்சு வெளியில் போனால் என்ன விலை வரும் அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 10 முறை யோசித்து இதை பேசலாமா வேண்டாமான்னு யோசித்து பேசுங்க. சில நேரம் பேசாமல் விட்டாலே நல்லது தான், சகிச்சு போகிறது நல்லது தான். நம்முடைய கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ ஆதங்கத்தையோ வெளி சொல்லாமல் இருந்தாலே நல்லது தான். ஏன்னா நம்ம ஒரு ஆறுதலுக்காக சொல்லுவீங்க, அவங்க நமக்கு ஏதோ ஆதங்கம் தெரிவிப்பாங்கன்னு. ஆனால் அது உண்மை அது இல்லை. அதை வச்சு அவங்க பிளாக்மெயில் பண்ணுவாங்க. நம்மளையே அவங்க நம்மளுடைய கஷ்ட நஷ்டம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை தவறாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனம் தேவை. அதே சமயத்தில் ஏற்கனவே குழந்தை உள்ளவங்க இந்த வருஷம் குழந்தைகளுக்கு நல்ல செய்தி வரும். குழந்தைகளுக்கு காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, ருது சாந்தி, இது மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் சுபகாரியங்களை செஞ்சு மகிழ்ச்சி அடைவீங்க. வீட்டில் ஒரு பிள்ளைகள் சார்பாக ஒரு சுபகாரியம் நடக்கும் இந்த வருஷத்தில். அடுத்து இந்த கடகராசிக்கு இந்த வருஷம் பொது பலன் என்ன சொல்ல வர்றது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஜாமீன் போடுறது, பணம் கொடுக்கல் வாங்குறது, இதெல்லாம் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யுங்க. நீங்கள் போடுற கையெழுத்து உங்களுக்கு பாதமாக மாறும். நீங்கள் யாராவது அறிமுகப்படுத்துனீங்கனாக்க இவர் என் ஃப்ரெண்டு தான், இவரை வேலைக்கு வச்சுங்க அப்படின்ட்டு அவர் போய் அங்கே ஏதாவது தப்பு பண்ணி போடுவார். நீங்கள் தானே அறிமுகப்படுத்தினேன், உன் ஆளை தேடியாந்து கொடுன்னு சொல்லி உங்களை கஷ்டப்படுத்துவாங்க. 2 பேருக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் பஞ்சாயத்து பண்ண போனீங்கன்னா பார்த்து பேசுங்க. அவங்க 2 பேரும் ஒன்றாயிருவாங்க, உங்களை மாட்டி விட்டுருவாங்க. நீங்கள் இடிபடுற மத்தள மாதிரி ஆகிடும். உதய சேவை ஊத்தரத்து சுமக்கிற நிலைமை உண்டாயிரும். பார்த்து கவனமாக இருக்கணும். கண், பல், வயிறு சம்பந்தமான நோய் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குங்கனால இது மாதிரி நோய் வந்தால் உடனே கவனிச்சிக்கங்க. ஏன்னா இந்த வருஷம் வரக்கூடிய நோய்ங்கிறது பல வருஷத்துக்கு பாதிப்பை கொடுக்கும். அதனால் ஆரம்பத்திலேயே சரி பண்ணிவிடணும். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஆவணி மாதம், மாசி மாதம், ஆனி மாதங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்து விஷயத்தில். இந்த 3 மாதங்களும் வரக்கூடிய பகையோ நோயோ அல்லது கடனோ பல வருஷத்துக்கு மனசில் பாதிப்பை தரும். அந்தளவுக்கு தீவிரமாக இருக்கும். கவனம். வீடு கட்டுவது, புது தொழில் தொடங்குதல், புதிய வாகனம் வாங்குதல் போன்ற முக்கிய விஷயங்கள் தவிர்ப்பது நல்லது. இந்த வருஷம் தவிர்ப்பது நல்லது. கட்டாயம் செய்ய வேண்டுமென்றால் உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்து ஆராய்ஞ்சு அதுக்கு பிறகு செய்யுங்க. மொத்தத்தில் கடகராசிக்கு இந்த வருஷம் முக்காப்பங்கு நல்லாயிருக்கு.
நன்றி அன்பர்களே. அடுத்து சிம்ம ராசியை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.